guys, 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது இல்லையா? டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்ல. அந்த வருஷத்துல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2 வீக்கான ஸ்டடி பிளான்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டடி பிளான்ஸ்லயே எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதே மாதிரியே சோசியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சோசியலுக்கு வந்து 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாவே பிரிச்சிருப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாமே தனித்தனியா நம்ம பிரிச்சிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 2 மார்க்ஸ். ஓகே. சோ இந்த பிடிஎஃப்ல நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சோசியலோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இது எதுல இருந்து எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வச்ச பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? டோட்டலா ஒரு 11 பப்ளிக் எக்ஸாம் இது வரைக்கும் நடந்திருக்கு. மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த மாதிரி சேர்த்து 11 எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க், 8 மார்க் ரெண்டுமே. 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் மூணுமே. ஓகேங்களா? சோ இதுல கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லெசன் வைஸ் பிரிச்சிட்டோம். ஹிஸ்டரினா H1, H2 அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி 1, ஹிஸ்டரி 2 சொல்லிட்டு லெசன் நேம் இருக்கும். அதே மாதிரி ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெசன்லயுமே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து கொடுத்தோம். இது வெறும் பப்ளிக் எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டுமே கிடையாது. நம்ம டியூஷன் சார்பா நம்ம ஒரு 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணோம். அது வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து நாங்க உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 2 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்து அடுத்த பிடிஎஃப்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டுமே படிச்சா போதும். உங்களால கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல 10 5 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். ஃபில்லப்ஸ் மட்டும் நான் தனியா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. அதை நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலயுமே பாருங்க ஹிஸ்டரி 1, ஹிஸ்டரி 2 சொல்லிட்டு லெசன் வைஸ் நம்ம எல்லா 5 மார்க்குமே பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதை பிரிச்சது இல்லாம அடுத்து உங்களுக்கு என்னன்னா நமக்கு டிஸ்டிங்யூஷன் கொஸ்டின் வரும் இல்லையா? டிஸ்டிங்யூஷன் அண்ட் டியூரேஷன்ஸ். சோ அதுவுமே எது எது படிச்சா போதும் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். பிளஸ் டைம் லைன் இது வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஈவெண்டா இருந்தாலும் சரி, வேர்ல்டு ஹிஸ்டரி ஈவெண்டா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இந்தியன் ஈவெண்ட் தனியா எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரி நமக்கு வந்து காமனா தான் கேட்கறாங்க. எப்படின்னா இந்தியன் ஈவெண்ட் எழுதுங்க, வேர்ல்டு ஹிஸ்டரி ஈவெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது கிடையாது. எனி 5 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அதனால எது எதெல்லாம் நமக்கு தேவையோ நான் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். 1910ல இருந்து 1950 வரைக்குமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க மெமரி பண்ணிக்கிட்டா போதும். சோ அப்ப 5 மார்க்ஸுக்குமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்ததா 8 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் தனியா படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஆல்ரெடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் இதுலயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நான் அதுல கொடுத்துருந்தேன். சிவில் டிசபிலியன் மூவ்மெண்ட் 5 மார்க்ல இருக்கும். சிவகங்கை அண்ட் இட்ஸ் அவுட்கம், இவிஆர், ஹிட்லர் இன் ஜெர்மனி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஏன்னா இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல 8 மார்க்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அங்க இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் தான் நமக்கு இங்க 8 மார்க்ஸா கேக்குறாங்க. ஓகேங்களா? சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட் காந்திஜியோடது. அதுக்கப்புறம் ஹோச்சி மின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. நான் இப்பெல்லாம் அடிக்கடி இதை கேக்குறாங்க. ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th சென்ச்சுரி, யூஎன். சோ இது எல்லாமே அதே மாதிரி இந்த 19th சென்ச்சுரி கொஸ்டின் இதெல்லாமே 5 மார்க்லயே நம்ம படிச்சிருவோம். 8 மார்க்ல அதை விட்டுட்டு ஏதாவது 1 2 கொஸ்டின் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜியோகிராஃபில இருந்து சம்டைம்ஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்டா இந்த பெனின்சுலர் ரிவர்ஸ் இன் இந்தியா, ரோட்வேஸ், பெனின்சுலர் பிளேட்டியூஸ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினுமே உங்களுக்கு 5 மார்க்ல இருக்கும். சாயில்ஸ் இதுவுமே 5 மார்க்ல இருக்கும். இது மட்டும் 8 மார்க்ல தனியா ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். 8 மார்க் நமக்கு ப்ராப்ளம் இல்ல. 5 மார்க் படிச்சாவே 8 மார்க் கவர் ஆயிடும். அதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 5 கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 மார்க் கம்பல்சரி மட்டும் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்டுறாங்க. ஓகேங்களா? கிரியேட்டிவ் கொஸ்டினா அதுவே புக்ல இருந்தா புக்கின் கொஸ்டின்ஸா கேக்குறாங்க. சோ அதுக்கான பிடிஎஃப்மே நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கின்ல இருந்து நம்ம கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் அதுவும் கம்பல்சரி கொஸ்டினா தான் நமக்கு வந்து கேட்பாங்க 2 மார்க்ல. அதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் ரெண்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 15 கொஸ்டின் இருக்கு. ஜியோகிராஃபில ஒரு 10, சிவிக்ஸ்ல 3, எக்கனாமிக்ஸ்ல 5 கொஸ்டின். இதுல இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் காட்டுறேங்க. இந்த ஜிஏ டேக் அதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கோல்டு ஸ்டாண்டர்ட் இதுவும்
அது இந்த ஜிஏ டேக் வந்து ஜூன்ல கேட்டது. இது வந்து இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல கேட்டது. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து சாரி கிரியேட்டிவ் சொல்லக்கூடாது. புக்கிங் கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து கம்பல்சரில கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து ரெடியா இருக்கு. நீங்க அடுத்து என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே டவுன்லோட் பண்ணி படிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் எல்லாமே நான் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்போம். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரியே அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்த தமிழ், இங்கிலீஷ்மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.